ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்டான காராமணி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க காராமணி அப்படியே சுண்டலாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நல்லா சுட சுட குழந்தைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காராமணி பார்த்திங்கன்னா நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி நசுக்கி பார்த்தோன்னா நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறன்னு நம்ம கடலப்பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. மசால் வடை பக்குவத்துக்கு அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ ஒரு பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வடைக்கு சேர்க்குற எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கினேன். இப்போ காராமணி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், குறப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன் காராமணி. இப்போ நம்ம அது ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம ஆனியன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க, 1-2 குறப்பாக அரைங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மாவு நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். வடை கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். காராமணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே கடலப்பருப்பு வடை, உளுத்தம்பருப்பு வடை இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு சேர்க்குறேன். நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். காராமணியும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அரிசி மாவு கொஞ்சம் சேர்க்கும்போது இன்னுமே நல்லா கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிட்ருவாங்க. இப்போ அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வடை தட்டுறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு தட்டிட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை இந்த மாதிரி பண்ணி எல்லா வடையும் குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன தட்டில். அந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிச்சின்னா கடகடன்னு நம்ம போடுறதுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கை ஃபுல்லாக ஆகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம தட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம கை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வடை வரத்துக்குள்ளே அடுத்த பேட்ச் நம்ம அதே மாதிரி தட்டிலே தட்டி வச்சுக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கும். அடுத்த முறை நீங்கள் வடை எந்த வடை ட்ரை பண்ணாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மசால் வடை, தவளை வடை இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு காராமணி உள்ளே இருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா குக்காகி கிடைக்கும். டேஸ்ட் பக்காவாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் நான் தட்டி வச்சுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது நம்ம வேலையும் சீக்கிரம் முடியும். நமக்கு கிச்சனும் நல்லா ஒரு க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ வடை எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அடுத்தது தட்டி வச்சுருக்க அடுத்த பேட்சை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல காராமணியை காலையிலே ஊற வச்சுடுங்க. காலைல குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே காராமணியை ஊற வச்சுடுங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. காராமணி ஊறணும், அவ்வளோதான் நமக்கு தேவையானது. இல்லைனா மதியம் நீங்கள் ஊற வச்சா கூட ஈவினிங்குள்ளே ஊறிடும். இப்போ நம்ம அடுத்த பேட்சை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம கிச்சனும் நல்லா ஒரு க்ளீனாக வச்சுக்க முடியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான காராமணி வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்போ தான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.